என்னுடைய அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு, ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, உழைப்பதுன்னு சொல்றது ஒண்ணு. யாராவது ஒருத்தர் பதில் சொன்னா இன்னொருத்தர் துண்டால் அடிக்கணும், இன்னொருத்தர் துண்டால் அடிச்சா இன்னொருத்தர் திட்டணும். ஆனா இத அப்படியே படம் பிடிச்சு வியாபாரம் பண்ணி டிவியில காட்டணும். அதான் ஆன்மீகம். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், ஆன்மீகவாதிகள் 2 பட்டா சேட்டலைட் டிவிக்கு கொண்டாட்டம். எக்ஸலன்ட். சீனு, மை லாஸ்ட் क्वेश्चन. ஐயோ, ஏன் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர போகுதா? இல்லப்பா, என்று வேற லாஸ்ட் क्वेश्चन. இதுக்கு புத்திசாலித்தனமா பதில் சொல்லணும். சாதாரண மனுஷனுக்கும் சூப்பர்மேனுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண மனுஷன் ஜெட்டி போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுப்பான், சூப்பர்மேன் பேண்ட் போட்டுட்டு அது மேல ஜெட்டி போட்டுப்பான். கொஞ்சம் ஞாபகம் வருது. ஃபேண்டாஸ்டிக், மார்வெலஸ், எக்ஸலன்ட். சீனு, அபாரமா பதில் சொல்றப்பா. உங்கள்கிட்ட ஏதோ அதீதமான சக்தி இருக்கு. ஐயோ, நான் சாதாரண மனுஷன் சார். இந்த 10,000 ரூபாய் காபி சாப்பிட வச்சுக்கோ. 10,000 ரூபாய்க்கு காப்பியா? ரொம்ப திக்கா இருக்குமே. சீனு, உன்னுடைய ஒவ்வொரு பதிலும் என்ன அப்படியே மெய் சிலுத்து வச்சிருச்சுப்பா. பாத்தியா, என் உடம்பு பூரா அப்படியே புல்லரிக்குது. பார்த்து மாடு மேய்ஞ்சிட போகுது. சீனு, நீ இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டீங்க. நீ பாஸ் பண்ணிட்டப்போ, இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டேன். அப்படியா? சீனு, உனக்கு நான் எத்தனை மாசம் சம்பளம் கொடுக்கணும்? மாசம் கொடுக்கணும், ஒவ்வொரு மாசமும் கொடுக்கணும். ஐ மீன், உனக்கு மாசம் நான் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? மாசம் 1 கோடி ரூபாய். 1 crore? 1 லட்சம் ரூபாய். சரி, 1 ரூபாய் கொடுங்க சார். பாக்கி பணத்துக்கு நான் கட்ட வேண்டிய இழுத்து குழப்பம் நடத்திக்கிறேன் சார். 1 ரூபாய். இந்த நீ கேட்ட 1 ரூபாய் அதை கொண்டா. You don't worry. சீனு, நான் உனக்கு மாசம் 2,000 ரூபாய் சம்பளம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். Be happy. My sweet little daughter, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? என்ன 1 ரூபாய் கொடுத்துட்டு போறாரு? சிக்னல் பிச்சைக்கார கூட 1 ரூபாய் வாங்க மாட்டான். ரொம்ப வித்தியாசமான அப்பாவா இருக்கிறாரு. ஆமா, நீ என்ன அவர் போட்ட முதல் குட்டியா?